பாதுகாப்பு படை அதிகாரி கர்னல் ஆல்வின் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போர் பதற்றம் முடிவுக்கு வருகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம், அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இப்படி ஒரு சீஸ்ஃபயர் முடிவுக்கு இரு நாடுகளும் வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்காவும் அதிபர் ட்ரம்ப்பும் வெளியிட்டிருப்பதை எப்படி பார்க்கிறீங்க? நம்ம வந்து இந்த அவங்க கொடுத்திருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி வச்சுதான் பார்க்கணும். இது இஸ் எக்ஸ்பெக்டட். பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இன்டர்நேஷனல் ப்ரெஷர் மவுண்ட் ஆகும். பிகாஸ் பாகிஸ்தான் அந்த ஸ்டேட்ல கிடையாது, வார் பண்ற ஸ்டேட்ல. ஸோ அவங்க டெஃபினட்டா இன்டர்நேஷனல் ப்ரெஷர், இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷனுக்கு போவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது மாதிரி அவங்க போயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி ஒரு லீகலா நம்ம எடுக்க முடியுங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷன்ல நம்ம எந்த விதமான ஒரு கன்க்ளூஷனுக்கும் போகக்கூடாது. இப்போ கேட்டுச்சாங்க. நன்றி திரு ஆல்வின். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்னும் இந்தியா அதிகாரப்பூர்வமாக எந்த முடிவையும் அறிவிக்காத நிலையில அமெரிக்காவினுடைய இந்த அறிவிப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அறிவிப்புங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. இது ஒரு வேண்டுகோளா தான் நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சவரை நான் அதை பதிவு சரியா பார்க்கல, இன்னும் பார்க்கல. இப்பதான் கேள்விப்பட்டேன், நீங்க சொல்லிதான் தெரியும். ஆனா அதை வேண்டுகோளா பாக்குறேன். வேண்டுகோள்ங்கிறத விட அழுத்தம்னு சொல்லலாம். ஆனா அழுத்தம் என்பது கூர்ந்து பாத்தீங்கன்னா இது பாகிஸ்தான் மேலதான் அழுத்தம்னு சொல்லணும். ஏன்னா அவங்க பொதுவாக ரெண்டு கட்சிகளும் சமாதானமா போங்கன்னு ஒரு மாதிரி வேண்டுகோள் விடுப்பாங்களே ஒழிய, இது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ IMF கடன் நேற்றுக்கு பாகிஸ்தானுக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ பொருளாதார நெருக்கடி ரொம்பவே இருக்கு பாகிஸ்தானுக்கு. அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் சொல்லுவாங்களே, ஒரு மாதிரி மானத்தை காத்துட்டு அது தோல்வியை தோல்வியா பார்க்காம ஒரு மாதிரி ஒரு கௌரவத்தோட அதை இந்த யுத்தம்னு சொல்ல முடியாது, ஒரு மினி யுத்தம் சொல்லலாம், இதை முடிக்கிறதுக்கு ஒரு வழியை பார்ப்பாங்க. இன்னைக்கு மார்க்கோ ரூபியோ அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் அவர் பாகிஸ்தான் ராணுவ தலைவரோட பேசியிருக்காரு, அசீம் முனீரோட. அதே மாதிரி இந்தியாவோட ஜெய்சங்கர்த்தையும் பேசினதா கேள்விப்பட்டிருக்கேன். ஜெய்சங்கரா அது ரெண்டையும் கூட்டி பார்த்துட்டு அதிபர் ட்ரம்பே சொல்றதை பார்த்தா என்ன தெரியுதுன்னா, பாகிஸ்தான் ஒரு வழியாக அமெரிக்கா மூலமாக ஒரு மானத்தோட ஒரு கௌரவத்தோட இதை முடிக்க ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும். அதை இந்தியா முதலிருந்தே கிளியரா சொல்லியிருக்கு. எஸ்கலேட் பண்ண நாங்க விரும்பல, இல்லைன்னா அப்போவே ராணுவத்தை நாங்க தாக்கியிருப்போம், நாங்க வெறும் தீவிரவாத கேம்புகளை தான் தாக்கியிருக்கோம்னு திட்டவட்டமா சொல்லியிருக்கு இந்தியா. இப்போ இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானுக்கு இந்தியா மேல நிறைய ஷெல்லிங் பண்ணியாச்சு. நிறைய காஷ்மீர்ல இன்னைக்கு கூட நிறைய தாக்குதல் நடந்திருக்கு. நேற்றுக்கு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ அவங்க தன்னோட